இப்போலாம் நெறைய பேருக்கு எந்த வேலை பண்ணாலும் Spotifyல சாங்ஸ் கேட்டுட்டே பண்றது வழக்கமாவே மாறிருச்சு. அப்படிப்பட்ட Spotify எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா? திஸ் இஸ் ஸ்டோரி 25 ஆஃப் மைக்ரோ ஸ்டோரி மேக்ரோ இம்பாக்ட் வித் மீ எஸ்கே. 2006 ஸ்வெடன்ல டேனியல் ஏக் அண்ட் மார்ட்டின் லொரென்சோன்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில மியூசிக்கை டூப்ளிகேட் பண்ணி ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றதுனால அந்த மியூசிக் ஆர்டிஸ்ட்க்கு அதுக்கு தகுந்த பே கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு வந்த ஐடியா தான் Spotify. அது ஆர்டிஸ்ட்க்கு பே பண்ணி மியூசிக்கை எல்லாருக்கும் கொண்டு சேர்த்துது. அவங்க 2 பேரும் இந்த ஆப்பை ரொம்ப ஈஸியாகவும் மக்கள் என்ஜாய் பண்ற ஃபீச்சர்ஸோடையும் உருவாக்கணும்னு நினைச்சாங்க. அப்பதான் மக்கள் இல்லீகல் வேக்கு போகாம இந்த ஆப்பை சூஸ் பண்ணுவாங்கன்னு. ஆனால் மியூசிக் இண்டஸ்ட்ரி லைசன்ஸ் கொடுக்க மறுத்துறாங்க. 2 வருஷமா விடாம ட்ரை பண்ணி கடைசியாக 2008ல லைசன்ஸ் அப்ரூவ் ஆகி ஸ்வெடன்ல Spotify லான்ச் பண்றாங்க வித் ஃப்ரீ ஆட் டயர் அண்ட் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ். லான்ச் ஆன கொஞ்ச நாள்லயே Spotifyக்கு நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, which helped them to overcome other streaming services. அதுக்கப்புறம் அவங்க பர்சனலைஸ்ட் பிளேலிஸ்ட், ரெக்கமெண்டேஷன் அல்காரிதம் அண்ட் யூசர் ப்ரிஃபரன்ஸ்ன்ற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது யூசர்ஸை எங்கேஜ்டாக ஃபீல் பண்ண வச்சுச்சு. இவங்களோட இந்த ஐடியா இல்லீகல் மியூசிக்கை ப்ரிவென்ட் பண்ணி ஆர்டிஸ்ட்க்கு ஏன் பண்ண பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு. நவ் Spotify மியூசிக் ஸ்ட்ரீமிங் செக்டாரில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது.